பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. நம்ம இன்னும் கூட பேசுவோம். உங்க பேர் சொல்லுங்க. பல்வேறு பள்ளி குழந்தைகள் ராஜீவ்குமார் மக்களோட கருத்துக்களை தொடர்ந்து கேட்கலாம். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு விசிகே எம்பி ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அங்கு வாழக்கூடிய தமிழர்களோட வேதனையை நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தரப்புல டெல்லி அரசுக்கு ஏதேனும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? நீங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சீங்களா? என்ன சொல்றாங்க? அதாவது அந்த டெல்லியில இது மாதிரி ரயில்வே பாதைக்கு பக்கத்துல மாதிரி பல்வேறு இடங்கள்ல தமிழர்கள் இங்க இருந்து புலம்பெயர்ந்து போய் தொழிலாளர்களாக போய் அங்கே குடியேறியவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்க பல தலைமுறையா இருந்து இப்ப அது அவங்களுடைய பிள்ளைகள்லாம் டெல்லி அரசாங்கத்துல பல பதவிகள்ல எல்லாம் கூட இருக்கிறாங்க. அரசு வேலையில இருக்காங்க, தனியார் வேலைகள்ல இருக்காங்க, பல்வேறு அரசியல் கட்சிகள்லயும் இருக்காங்க. நான் போன முறை 17வது மக்களவையில உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்துல அங்க போய் நான் அவங்களெல்லாம் மீட் பண்ணேன். அது குறிப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்க இருக்கிறத பார்த்தோம். அவங்க வீடுகள்லாம் பார்த்தோம். அது தொடர்பான ஒரு கோரிக்கையை நான் அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு முதலமைச்சராக இருந்தவருக்கு அவங்களுக்கு அனுப்பினேன். அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான குடியிருப்பு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சு பண்ணோம். ஆனா அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி அரசாங்கம் இருந்த போது அது ஒன்றும் நடவடிக்கை எடுக்கப்படல. அப்போ அந்த அரசாங்கத்துல அமைச்சராக இருந்த ராஜேந்திரபால் கௌதம் அவர்களை கூட நான் சந்திச்சு அது தொடர்பாக நான் வேண்டுகோள் எடுத்தேன். ஆனா ஆம் ஆத்மி அரசாங்கத்துல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அதுக்கு பிறகு இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததுக்கு பிறகு இன்னைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைதான் இருக்கு. இவங்கெல்லாம் வெளியேற்றப்பட போகிறார்கள் என்பது எங்களுக்கு இப்ப இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. இதுக்கு இப்போ இனிமே அடுத்த கூட்டத்தொடர் ஜூலை மாதம் தான் துவக்க போகுது. அதுக்கிடையில் அவங்க நீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க. ஏதாவது தடையாணை பெறுவதற்காக முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க. ஆனால் நீதிமன்றமும் அதுக்கு இந்த தடையாணை கொடுக்கல. அது அரசு இடத்துல இருக்காங்கன்னா அவங்க கேட்கறது என்னன்னா வேற ஒரு மாற்று அவங்க குடியிருப்பு. ஏன்னா அவங்க எல்லாம் இப்போ நேற்று போனவங்க கிடையாது, பல தலைமுறையா அங்க இருக்கிறவங்க. இது மாதிரி பல மாநிலங்களிலேயே தமிழர்கள் இருக்காங்க. ஹரியானாவில் இருக்காங்க, ஏன் மணிப்பூர்ல கூட பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அங்க போய் குடியேறி பல தலைமுறையா வாழ்றவங்க இருக்காங்க. திரு ரவிக்குமார், அரசு வழங்கிய மாற்று இடத்தில் கூட அடிப்படை வசதிகள் இல்லை, 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, நாங்க எப்படி போறதுன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் குமுறாங்க. தமிழக எம்பிக்கள் குழு ஏதேனும் டெல்லி அரசை சந்தித்து வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா? அதற்கான சூழல் இருக்கா? நிச்சயமாக நாங்க இப்போ கூட்டத்தொடர் நடக்கும் போது எல்லா எம்பிக்களும் வருவாங்க. அவங்கள போய் முதலமைச்சரையே சந்திச்சு இதுக்காக வலியுறுத்தலாம் என்பது நாங்க திட்டமிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட இதுல எந்த அரசாக இருந்தாலும், அது பாஜக அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, ஆம் ஆத்மி அரசாக இருந்தாலும் சரி, அவர்களை பலதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கிற பல வளர்ச்சி திட்டங்களுக்கு, கட்டுமான பணிகளுக்கு, அது எல்லாத்துலயும் வேலை செய்யறவங்க, கடுமையாக உடல் உழைப்பை செலுத்துகிறவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அண்ணன் சொல்ல போனா பல கட்சிகள்லயும் கூட அவங்க வாக்கு வங்கியாகவும் வாக்கு சேகரிக்கிறவர்களாகவும் அந்தந்த பகுதிகளில் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி பயன்படுத்தி கொள்கிறவர்கள் அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்கறதுக்கு முன்வருவதில்லை. இது டெல்லியில மட்டுமல்ல, இது மாதிரியான புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய பிரச்சனைங்கிறது இந்தியாவுடைய எல்லா பெருநகரங்கள்ல இருக்கு. பெங்களூர்ல இருக்குது, மும்பையில இருக்குது, டெல்லியில இருக்குது. இது மாதிரி எல்லா பெருநகரங்கள்லயும் தமிழர்கள் போய் இருக்கிற தமிழர்கள், பல தலைவர்களாக இருக்கிறவர்கள் இது போல எந்த உரிமையும் இல்லாதவர்களாகத்தான், அகதிகளை போல தான் அவங்க எல்லாம் நடத்தப்படுகிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக இது ஒரு பாலிசி சேஞ்ச் வரணும். நான் அது தொடர்பாக கூட நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். எல்லா சிட்டிசன் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றோம், ஆனா அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கறதுல இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்பதை கூட நான் நாடாளுமன்றத்தில் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன். நிச்சயமாக நாங்கள் எல்லாம் போய் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு எங்களால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம்.
பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.